இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் எல்லா நியூஸ் சேனல்லையுமே பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை, அவங்க வந்து சரியான ஒரு டேர்ம்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் யாருமே அதை வந்து நம்பல. அவங்களுக்குள்ள நடக்கிறது வெளியே அவங்களே சொன்னாதானே தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இது வந்து எல்லா நடிகர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தான். அவங்க வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்றதும் டிவோர்ஸ் வாங்குறதும் நிறைய ஆக்ட்ரஸ் லைஃப்லலாம் நடக்கிறது தான். பட் இந்த விஷயம் பெருசாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒன்று எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை, சூட் ஆகலை, நாங்கள் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா நிறைய காரணங்களை சொல்லி டிவோர்ஸ் கேட்பாங்க. பட் இவங்க சொன்ன ரீசன் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது எல்லாருக்குமே. விஜய் அவர்கள் வந்து 2021 ஏப்ரல்ல இருந்து வேற ஒரு நடிகை கூட ஒரு தொடர்புல இருக்காரு. அதை நான் எத்தனை தடவை சொல்லியும் அதை கேட்காம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. விஜய் அவர்கள் வந்து அவர் படத்துல அப்படி நடிக்கிறாரு, பெரிய மாஸ் இருக்கு, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து பர்சனல் லைஃப்ன்றது ஏன் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேசலாமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா இது வந்து அவங்களோட பர்சனல் லைஃப், இதை எப்படி நம்ம எடுத்து பேசுறது, இதை பேசுறதுக்கு நமக்கு சரியான ரைட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய யோசிச்சேன். பட் சங்கீதா அவர்கள் வந்து எனக்கு பிடிக்கல, இல்லை எனக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நம்ம இதை பத்தி பேச தேவையே இல்லை, அது அவங்களுடைய பர்சனல் லைஃப். பட் எப்போ அவங்க வந்து நான் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் என்னுடைய கணவர் வந்து அதை கண்டுக்காம அந்த தொடர்புல கண்டினியூ பண்ணாரு, ஏன் அதாவது அஃபீஷியலா ஒருத்தர் கூட மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தர் கூட அந்த மாதிரி தொடர்புல இருக்கக்கூடாது. பட் இருந்தாலும் அதை வந்து அவர் கண்டினியூ பண்ணாரு, என்னை வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு, எனக்கான பினான்சியலா எனக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்றதை தாண்டி ஒருத்தர் வந்து மக்களுக்காகவே நான் உழைக்க போகிறேன், கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னவர், அவர் வந்து அவருடைய மனைவிக்கு இல்ல ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம்தான் எல்லா இடத்துலையுமே பெரும் பேசு பொருளா இருக்கு. நான் அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வந்து படிச்சு பார்த்தேன், ஒரு 12 பக்கம், அது ஃபுல்லாவே எல்லாத்தையுமே படிச்சு பார்த்தோம். அதுல வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே யாரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா, சங்கீதா விஜய் வெர்சஸ் ஜோசப் விஜய் சந்திரசேகர், அவங்க விஜய் சாரோட பேர்லாம் இருக்கு. அடுத்து வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இவங்களோட அட்ரஸ், செகண்ட் வந்து அவரோட அட்ரஸ், தேர்டு வந்து அவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடான டீடைல்ஸ் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து மேரேஜ் வந்து யூகேல நடந்திருக்கு, அதை வந்து திரும்ப இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 98ல யூகேல நடந்திருக்கு, 99ல இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பெட்டிஷனர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன், இங்கே சிட்டிசன் கிடையாது. இந்த 11வது பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த 11வது பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதா அவர்கள் வந்து விஜய் இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சு அவங்க வந்து விஜய்கிட்டயே சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து இதை நான் என் பண்ணியிருந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் என் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆஃப்டர் தட் அவர் வந்து எந்த ஒரு கன்சர்னுமே அதுக்கு ரிலேட்டடாக காமிக்கல, அவர் வந்து தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து எமோஷனலி மென்டலி எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்காம அவர் வந்து ஆர்டினரியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்திருக்காரு. 2021ல இருந்து பேசுறது கூட கிடையாது, அதிகமா எந்த ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்கு வெளிநாடுகளுக்கு போகும்போது, மற்ற இடங்களுக்கு போகும்போது அந்த ஆக்ட்ரஸை கூட கூட்டிகிட்டே எல்லா இடத்துக்கும் போறாரு. அந்த ஆக்ட்ரஸும் நிறைய இடத்துல வந்து போட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கூட போற மாதிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. 17வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸ் வந்து கண்டினியூஸ்லி அந்த மாதிரி வெளியே போறது, போட்டோஸ் போடுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ண சங்கீதா அவர்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அன்னெசரியா பப்ளிசிட்டி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆக்ட்ரஸோட பேரை வந்து நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இஃப் எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணா அவங்கள வந்து நான் செகண்ட் ரெஸ்பாண்டன்ட்டா இதுல வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை வரும், அப்படி தேவை வந்தால் அதுக்கான எல்லா உரிமைகளும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியே 18th பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸோட பேர் நான் சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் அதை வந்து சொல்ல வேண்டிய நிலைமை வந்ததுன்னா கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ புதுசா இந்த 2026 பிப்ரவரி வந்து இவங்க புதுசா இந்த பெட்டிஷனை வந்து கொடுக்கல, இதுக்கு முன்னாடியே நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2024ல இந்த மாதிரி வெளியில போட்டோஸ் வரவும் நியூஸஸ் வரவும் அது வந்து சங்கீதா அவர்களுக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம்
ஆகஸ்ட் 2024 பிப்ரவரி 2025ல அதை வந்து சுமூகமா முடிச்சுக்கிறதுக்காக நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான எந்த ரிப்ளையுமே வரல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 20வது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவர் இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச அப்புறமும் பெட்டிஷனர் வந்து அந்த பினான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து சங்கீதா அவங்க மேல பினான்சியலா நீ இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இவ்வளவுதான் உனக்கு காசு அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துட்டாங்க. அது இல்லாம நீ வந்து அங்க போக கூடாது, இங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரீ மூவ்மெண்ட்டையே இவங்க வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி 20வது பாயிண்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 9/11/2025ல ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மியூச்சுவலா பிரியறதுக்கு. பட் அதுல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல, அது வந்து ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்றதால கோர்ட்டை வந்து இவங்க நாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த 25th பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்களை இந்த பிரைவசி ரிலேட்டட் விஷயம் வந்து எதுவுமே வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல்ஸ்ல அப்புறம் ஃபேஸ்புக் பேஜஸ்ல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து இதுக்கு ரிலேட்டடா டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, தப்பான வகையில டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்க வந்து இந்த மேரேஜ்ல இருந்து வெளியே போறதுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா, பெர்மனன்ட் ஆலிமனி, அதாவது ஒன் டைம் வந்து செட்டில்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கறாங்க. இந்த வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொத்துல பாதி கேட்பாங்க. ஒருத்தர் வந்து 100 கோடி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 50 கோடியை வந்து சரி பாதியா பிரிச்சு வந்து கொடுக்கணும். அதுதான் வெளிநாடுகள்ல இருக்க வழக்கம். இங்க வந்து இவங்க பேசி மியூச்சுவலா எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டபிளா வராங்களோ அந்த மணியை வந்து இவங்க செட்டில் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம பெருசா பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான். இவங்க வந்து சும்மா எனக்கு பிடிக்கல அதனால நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் இது வந்து பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்லி விலகி போயிருப்பாங்க. ஆனா இவங்க இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லியும் அவர் கேட்காம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப மன உளைச்சலாச்சு, என் குழந்தைங்களுக்கு அது மன உளைச்சலாச்சு. அதனாலதான் அவங்க 2 பேருமே அவங்க அப்பாட்ட பேசுறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லவும் அவர் வந்து எனக்கு பினான்சியலா என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. அடுத்து வந்து என்னோட ஃப்ரீ மூவ்மெண்ட்டையே தடுத்துட்டாரு. நான் எங்க போகணும் எங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ண ஆரம்பிச்சாரு. நாங்க 4-5 வருஷமா பேசிக்கிறது கூட இல்லை அப்படின்னு சொல்ற விஷயம்தான் ரொம்ப என்னங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதை வந்து அவங்க இப்ப வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு நிறைய பேர்னா யாரு, அவங்களோட ரசிகர்கள் தான். எல்லாரும் வந்து இது திமுகவின் சதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் இவ்வளோ பாயிண்ட்ஸோட அவங்க ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமும் இவங்க வந்து இன்னும் திமுகவின் சதி இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய்க்கு டிவோர்ஸ் வந்தா என்ன வரலனா என்ன அப்படின்றத தாண்டி விஜய் அவர்கள் வந்து இத்தனை பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் என்னோட சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி பேசுறாருல. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை நீ இங்கதான் போகணும் இங்கதான் போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எப்படி மனசு வருது அவருக்கு? அது மட்டும் இல்லாம நீ இவ்வளவுதான் செலவு பண்ணணும், மாசம் உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது நம்ம என்ன மென்டாலிட்டி இது அப்படின்னு நமக்கு புரியல. ஏன்னா குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கான செலவுகள் இருக்கும், மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கான செலவுகள் இருக்கும். பட் இவ்வளவுதான் உனக்கு ஒரு மாசத்துக்கு என்ன சம்பளமா கொடுக்குறாரு, நீ வந்து எனக்கு ஒய்ஃபா இருந்ததுக்கு உனக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு. இது ஒன்னொன்னும் இதுக்குள்ள போனோம்னா இன்னும் என்னென்ன வெளியே வருமோ தெரியல. அவங்க அதான் பாயிண்ட் மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க, எனக்கு ப்ரெஷர் வந்ததுன்னா அந்த ஆக்ட்ரஸோட பேரை நான் செகண்ட் ரெஸ்பாண்டா சேர்க்கறதுக்கு எனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து ட்விட்டர்ல வந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சங்கீதா அவர்களை கேவலமா திட்டி போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவிகேஎன்ஸ் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி பெருமையா சொல்லுவார்ல, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இப்ப வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஜூலிக்கு நடந்த நிலைமை தான். அந்த அம்மா தெரியாம ஒரு வீடியோ போட்டுச்சு, அதை போட்ட உடனே கமெண்ட்ல எல்லாம் போய் கழுவி ஊத்துனானுங்கல்ல, அதே நிலைமை தான் இப்போ சங்கீதாவுக்கும். இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ரோட்ல போறவனோ இல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவனோ இதை பத்தி பேசல, அவருடைய மனைவி இதை பத்தி பேசியிருக்காங்க, அவருடைய லைஃப் பார்ட்னர் இதை பத்தி பேசியிருக்காங்க. இவங்க சொல்றது பொய்னா வேற யாரு சொல்றத உண்மைன்னு நம்ம நம்பணும். எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க வந்து திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு பேசுறாங்கல்ல, இவங்க சொல்றது பொய் அப்படின்னா வேற யாரு சொல்றது உண்மை, அதை சொல்லுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கூடவே இருந்தவங்க, விஜய் அவர்களுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கிட்டவங்களே இத்தனை விஷயங்களை வந்து அடுக்கடுக்கா சொல்றாங்க அப்படின்னா
இத பொய் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? இவங்க வந்து இப்பயும் எவ்வளவுதான் நடந்தாலும் விஜய் அண்ணா மேல தப்பு இருக்காது அப்படின்னு தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மென்டாலிட்டி தான் நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு மென்டாலிட்டி. இதை வந்து நம்ம எப்படி இந்த சமூகத்துல இந்த மென்டாலிட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம வாழ போறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து பயமா இருக்கு. எனக்கு வந்து இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே வந்து நிறைய விஷயம் வந்து நான் ஃபுல்லா ரிலேட்டடா படிக்கும்போது தெரிஞ்சுது. பட் கடைசியா வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டுட்டு இருந்தானுங்க, நிறைய பேர் திட்டினானுங்க, நிறைய பேர் டிவிகே சார்பாக இருக்கிறவங்களே சங்கீதா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு இருந்தது. பட் எனக்கு கீழே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாட்டை சலகையை கட்ட போறான்டா அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து நான் படிச்சேன். இப்போ உடனே என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து திமுகவின் சதி. ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து திமுக வந்து நெருக்கிக்கிட்டே வருது, அதுல இதுவும் ஒண்ணு. நீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி நீங்க வந்து ஏமாத்த முடியாது. ஏன்னா இவங்க பெட்டிஷன்ல வந்து ஃபுல்லா மென்ஷன் பண்ணிருக்காங்க, நான் எந்தெந்த வருஷத்துல என்னென்ன கொடுத்தேன், எந்தெந்த வருஷத்துல எனக்கு என்னென்ன நடந்தது, எந்த வருஷத்துல இருந்து நான் பேசுறது இல்லை அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி இப்போ ரீசெண்டா 24 ஆகஸ்ட் 25 ஜான் பிப்ரவரிலாம் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோட்டீஸ் வந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் நியூஸ் எதுவுமே வெளியே வரல. நோட்டீஸ் வந்து பர்டிகுலரா அவருக்கு மட்டும் தானே போகும், அவங்க வந்து பப்ளிக்கா எதுவுமே வெளியிடலையே, அதனால தெரியல. பட் இப்ப வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்து போட்டு ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, இது வந்து அவங்க பொறுத்திருந்து பண்ணது கிடையாது, பொறுக்க முடியாமல் பண்ண ஒரு விஷயம். இதை எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, எத்தனை பேர் அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறமும் தெரிஞ்ச அப்புறமும் நீங்க வந்து விஜய் அண்ணா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே கிடையாது.